வெல்கம் டு BAV's Veg Kitchen. இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா ஈஸியா ஒரு இட்லி சாம்பார் தாங்க நம்ம செஞ்சு பார்க்க போறது. இந்த மாதிரி இருக்குங்க, ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த சாம்பார் செய்ய நமக்கு தோரம் பருப்பே தேவையில்லைங்க. within 10 minutes குள்ள நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ செய்யற முறை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, தனியா, ஜீரகம், வெந்தயம், எண்ணெய், மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலைங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த சாம்பார் நமக்கு இட்லி, பொங்கல், தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 8லிருந்து 10 வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த சாம்பார் செய்ய நமக்கு தோரம் பருப்பு தேவையில்லைங்க. இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக within 10 minutesல பண்ணிடலாங்க. காரத்துக்கு நான் 4 மிளகாய் போட்டிருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு மிளகா பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இவ்வளோதும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் ஆற விடலாங்க. ஆறினது நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த மசாலா பொருளெல்லாம் ஆறத்துக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கிடலாங்க. அதே எண்ணெயிலேயே இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு ஒரு மீடியம் சைஸு வெங்காயங்க போட்டுடலாம். ரொம்பவே ஈஸி இந்த சாம்பார். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பேச்சுலர்ஸு, பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு மீடியம் சைஸு தக்காளிங்க க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுருங்க. அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுடலாங்க. மஞ்சப்பொடி போட்டு அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற மசாலா அரைச்சின்னு வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4-5 வத தேங்காய் போட்டுக்கலாங்க. இதுலேயே நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சின்னு வரணுங்க. நான் இப்போ அரைச்சின்னு வந்துடுறேன். மசாலா அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுட்டாச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நல்லா வதங்கிடுது பாருங்க தக்காளி, வெங்காயம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. புளி தண்ணி விட்டுடலாம். அதில் தேவையான அளவு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இது நல்லா புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கிற விழுதை அதில் போட்டுடலாங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறது ஒரு 2லிருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரிங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ எப்படி வேணுமோ அவ்வளோ. இந்தளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு. இது நல்லா கொதிக்கணுங்க. இதிலேயே ருசிக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுடலாங்க.
ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுறது எல்லாமே ஈஸி இன்ஸ்டன்ட் ரெசிபிஸுங்க. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தாளித்து கொட்டிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு அரை ஸ்பூனு கடுகு போட்டுடலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுடலாங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்ச கடுகு இதில் போட்டுடலாங்க. பாருங்கள், சுவையான டிஃபன் சாம்பார் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.